ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா முட்டை குருமா தாங்க வைக்க போகிறேன். பூரிக்கு முட்டை கிரேவிங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ எடுத்து முக்கியமாக 3 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. என்னால் வீடியோ அப்லோட் பண்ணவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலை அவ்வளோ இருக்குதுங்க. இதுக்கு என்னென்ன தேவையானது எடுத்துருக்குறேன்னா, வெங்காயம், தக்காளி, புதினா தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்குறேங்க. அப்புறம் சிக்கன் தூளுங்க, மஞ்சத்தூளுங்க, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் இலை, அப்புறம் அது பாருங்கள் கல்பாசி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் பூரிக்கு மாவு பிணைஞ்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது 1 மணி நேரம் பக்கமாக ஊறிட்டுருக்குதுங்க. நம்ம குருமா தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் பூரி போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போதுமே பூரி சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பிணைஞ்சு வைங்க. நல்லா சாஃப்டாக வருங்க. நெக்ஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா இது செவந்து வரட்டுங்க. இந்த குருமாவுக்கு இந்த நல்லா செவந்து வரணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 நாள் பக்கமாக இருக்குங்க. என்னால் அப்லோட் பண்ணவே முடியறதில்ல. நான் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கும்போது தம்பி எந்திரிச்சிருவாங்க. ஆக்சுவலாக 12 மணிக்கு 11 மணிக்கு நைட் நேரம் தாங்க நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போயே தம்பி எந்திரிச்சிட்றாங்க. அதனால் என்னால் அப்லோடு பண்ணவே முடியறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. ப்ளீஸுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எடிட் பண்ண தெரியலைங்க. கட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண வர மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. ஒன்று ஃபுல் வீடியோ கட் ஆகிடுது, இல்லைன்னா முக்கியமான கிளிப்பு சென்டரில் கட் ஆகிடுதுங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள்லேயே நான் கட் பண்ணி போட கற்றுக்குறேங்க. நெக்ஸ்ட்டு புதினா தழை போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி தழை இருந்தாலும் இந்த டயத்தில் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஷியூராக தாராளமாக நீங்கள் நான் செய்கிற ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எல்லாமே கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி நல்லா இல்லைன்னா நான் அப்லோடு பண்ணவே மாட்டேங்க. தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு வதக்கிக்கிறேங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 12 மணி ஆகுதுங்க. நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், தம்பி எந்திரிச்சிடுவான். பாதி தூரம் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேங்க, தம்பி எந்திரிச்சிடுவான். இப்படியே தான் போயிட்டுருக்குதுங்க. பகலில் சுத்தமாக நேரமே இருக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறதுக்கு. வேலை சரியாக இருக்குதுங்க.
இந்த வீடியோ மட்டும் நான் 3 நாளாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேங்க. என்னால் அப்லோடு பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாங்க, இன்றைக்காச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தக்காளிக்கு வந்து எண்ணெய் பத்தலைன்னு சொல்லி லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிட்டுருக்குறேங்க. எப்போதுமே இது ஒரு டிப்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளியெலாம் நீங்கள் வதக்கும் போது எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி பாருங்கள். எந்த டிஃப்ரென்ஸும் வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, நல்லா வதங்கிக்கும். எல்லா ஆயிலுமே நம்ம சேர்த்துக்கணுங்க, ஆனால் அளவோடு சேர்த்துக்கணுங்க. பாருங்களேன், நான் தண்ணி தான் ஊற்றி ஊற்றி வதக்குவேன், அதிகமாக எண்ணெய் சேர்த்தவே மாட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எண்ணெயில் வதக்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். தெரிஞ்சவங்க ஓகேங்க, தெரியாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கிறேங்க. பூரிக்கு கொஞ்சம் குருமா டேஸ்ட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேங்க. தீ வந்து சிம்மில் வச்சுட்டு சிக்கன் மசாலா தூள் போட்டு வதக்கிட்டுருக்குறேங்க. இது வந்து அரை எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக ஊற்றலைங்க, லைட்டாக தான் ஊற்றிருக்கிறேன். இது ஊற்றணுங்கிறது இல்லைங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஊற்றிக்குங்க. நைட் நேரம் முட்டை செய்கிறதுனால நான் லைட்டாக லெமன் சேர்த்திக்கிறேங்க. இது வந்து லைட்டாக ஒரு 2 துளி ஊற்றுனீங்கன்னா போதும், இல்லைனாலும் ஊற்றாட்டினாலும் பரவாயில்லைங்க. அதை ஊற்றி லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நைட்டு ஒரு நேரத்துக்கு தான் நான் வைக்கிறேன், கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை கரைச்சி பொட்டுக்கடலை மாவுங்க, அது வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி குருமா நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற்றி கலந்துட்டுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இப்போ கொதி வரட்டுங்க, ரொம்ப நேரமும் கொதிக்க வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. என்ன காட்ட வேண்டாங்க. ஓஹோ, இதே காட்டு ஃபஸ்ட்டு என்ன காட்டிட்டீங்க? ஆமாம், நீங்கள் அதை சொல்கிற வரைக்கும் உங்களை காமிச்சிட்டேன். கும்பத்திலே கும்பாட்டம் போடு கும்பாட்டம். கும்பத்தில் குமரத்திலே குண்டாட்டம். பாருங்க, இப்போ கொதி வந்துட்டுருக்குது. ஓஹோ, குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி முட்டையை கரண்டியில் உடச்சி ஊற்றுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் தான் நான் குழம்புல விடுவேன். அது வந்து ரொம்ப கரையாமல் இருக்குங்க, நமக்கு அப்படியே டேஸ்ட்டு இது சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் வைப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தெரியாதவங்களும் இதை பார்த்து இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உடச்சி ஊற்றி குருமா கூட லைட்டாக அது வெந்து வரும்போது
சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு டைமு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எங்கள் அம்மா முட்டையில் உடச்சி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே உடச்சி ஊற்றினோம்னா அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு வந்து தனித்தனியாக போயிடும். இந்த மாதிரி கரண்டியில் உடச்சி ஊற்றி அப்புறமேலு குழம்புல நம்ம லைட்டாக மெதுவாக விட்டு எடுக்கும்போது வெந்து அழகாக ரெண்டும் ஒன்றா வெந்து வருங்க. அதான் நான் உடச்சி ஊற்றிட்டுருக்குறேங்க. இது நாட்டுக்கோழி முட்டைங்க. நீங்கள் எந்த கோழி பிராய்லர் கோழி முட்டையும் நீங்கள் இது மாதிரியே பண்ணிக்கலாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் கோழி முட்டை இருந்துச்சுங்களா, அது 5 முட்டை இருந்தங்காட்டி சரி பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இதே செஞ்சு தரலான்னு செஞ்சுக்கிறேங்க. முட்டை எப்படி வந்துச்சு? கடவுள் படைச்சி நம்மளை எப்படி படைச்சாங்க மனுஷன், அது மாதிரி கடவுள் கோழியையும் படைச்சி. இது உங்களுக்கு கட்டுறதா? இல்லை வாங்க. எல்லாமே உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள். நல்லா கொதிக்குதுங்க. இந்த முட்டை வந்து லைட்டாக வேகட்டுங்க. நம்ம வந்து தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தீ பாருங்கள் கம்மி பண்ணிட்டேன். லைட்டாக தான் மூடிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிட்ருக்குதுங்க. மூடி வச்சிடலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருக்கலாங்க. வேகட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேகட்டுங்க. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை கிரேவி. இது நான் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிவி சவுண்டு கேட்டுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து சைலண்டில் போட்டேங்க. என்ன பேசணுன்னு கூட மறந்துட்டேங்க. ஆனால் 3 நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுத்து. சப்பாத்தி செய்வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக அந்த முட்டையில் இடையில வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இப்படி தள்ளி விட்டுட்ருக்குறேங்க. வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டாக திருப்பி போடுறேங்க. திருப்பி போடணுங்கிறது அவசியம் இல்லைங்க, அதுவே அந்த ஹீட்லேயே வெந்துருங்க. சும்மா திருப்பி போட்டுட்ருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கலாங்க. குழம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி ஒரு முட்டையை வந்து நம்ம தனியாகவே உடச்சி ஊற்றிக்கலாம். மற்ற முட்டையெல்லாம் இந்த மாதிரி கரண்டியில் விட்டு இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ வந்து பூரிக்கும் சப்பாத்திக்கும் செஞ்சிட்ருக்குறேங்க. பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி